பாருங்க கண்டென்ட் தெரியாமல் மண்டை பிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஓவர் ஸ்பீட் வந்துட்டு இருக்கியா எடா கையில் பாவி. ஒரு வாரத்தில் சாப்பிட வேண்டிய பிஸ்கெட்டு ஒரே நாளில் சாப்பிட வேண்டிய வாங்கிட்டியா? இதே தெரியும் பிஸ்கெட் எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அது கேக் கிடைச்சா சூப்பராக கேக்குனா ரொம்ப பிடிக்கும். அப்போ பிஸ்கெட்டை வச்சு கேக் எப்படி சேர்ந்து பார்த்துடலாமா? வெல்கம் டு பிஜேஸ் கிச்சன். நான் உங்கள் ஜீவா. தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாமா? பால், பிஸ்கெட்டு, வெனிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடரு, சுகரு, சாக்லேட் சிரப்பு. வாங்க ஆரம்பிக்கலாம். கைஸ் முதல்ல பிஸ்கெட் உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மில்க் வந்து 1/4 கப் எடுத்து ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. சும்மா ஸ்மெல்லுக்காக தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லை வேணாம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா மில்க் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டணும், நல்லா இது பண்ணுங்கள். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலக்குங்க, பொறுமையாக கலக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்குனீங்கன்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக கேக் வரும். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கலங்கினதுக்கப்புறமே இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நிற்கும். தூக்கி இது பார்த்திங்கன்னா அந்த அடுக்கடுக்காக விழுக்கும். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் இருந்தால் அந்த கப்பில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து இது பண்ணி பார்த்திங்கன்னா அது அடுக்கடுக்காக விழுகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேக்காக ரெடி பண்ணி வச்சதை வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சால்ட்டை பிரித்து எங்கிட்ட வந்து சின்னதாக ஒரு இட்லி பாத்திரம் தான் இருக்குது, அதில் வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். வந்து அடியில் வைக்கணும், அதனால் உப்பு மேலேயே அப்படி வைக்க முடியாது. அதனால் 2 கல் எடுத்துருக்கேன் நான். அதை வந்து நல்லா உப்பில் வந்து நல்லா வச்சுக்கோங்க. A few moments later. கைஸ் கொட்டலை நல்லா வெந்திருக்கு. வருமானு தெரியல. என்னடி இது? ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கரெக்டாக நான் சொன்ன ப்ரொசீஜரில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக இதாகும். தேவைப்பட்டால் சாக்லேட் சிரப் ஊற்றி நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்வீட்டுக்காக இது பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா ஹனி கூட ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். மேலே டாப்பிங்ஸ் இருந்தால் டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிடுங்க. வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் கேக் செஞ்சு இது பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்குறேங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கேக் மாதிரி சூப்பராக தான் இருக்கு. எவ்வளோ நீ நாக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் கமெண்ட் பாய்.